எம்ஏஎல் உங்களுக்காகவே. அப்பொழுது எனக்கு ஒரு 18 வயது இருக்கும். எங்கள் ஊரில் உள்ள திரையரங்கில் ஒரு புது படம் வெளியாக இருந்தது. அந்த படத்தை பார்ப்பதற்கு நான் மற்றும் எனது வயதை ஒத்த 3 நண்பர்கள் சேர்ந்து படம் பார்க்க முடிவு செய்தோம். அப்பொழுதெல்லாம் திரைப்படம் சுமார் 3 மணி நேரம் ஓடும். 10 மணிக்கு ஆரம்பித்த திரைக்காட்சி சுமார் 1 மணிக்கு முடிந்தது. படம் முடிந்து வெளியே வந்தவுடன் ஊருக்குள் சென்றால் நாய்கள் கடிக்கும் என்பதற்காக காட்டுப்பாதையில் செல்ல முடிவெடுத்தோம். கிட்டத்தட்ட வீட்டை நெருங்கிவிட்டோம். ஒரு சந்தில் திரும்பி சுமார் 200 மீட்டர் நடந்தால் வீடுகள் இருக்கும் பகுதி வந்துவிடும். சந்திற்குள் திரும்பினோம். திடீரென்று மேலே இருந்து ஒரு வெளிச்சம் 3 பேர் மேலும் விழுந்தது. அந்த வெளிச்சம் 10 செகண்டிற்குள் முடிந்துவிட்டது. மேலே பார்த்தோம், சுற்றி பார்த்தோம், எங்கேயுமே யாரையும் காணோம். வெளிச்சம் வந்த இடமும் தெரியவில்லை. வீட்டில் போய் தூங்கிவிட்டோம். காலையில் நான் எங்கள் அம்மாவிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். அதிர்ந்து போய்விட்டார்கள். அந்த இடத்தில் ஒரு முனி இருப்பதாகவும் அந்த முனி எங்களை தாக்கும் பொழுது குலதெய்வம் வந்ததை எங்களை காத்துவிட்டதை எங்கள் அம்மா சொன்னார்கள். பின் முறையும் கூட்டி சென்று மந்திராவிடம் சென்று மந்திரம் மோதி தண்ணி எறிந்தார்கள். பின்பு இரவில் அந்த பாதை யாரும் செல்லக்கூடாது என்று சத்தம் போட்டார்கள். நான் பகலில் கூட பின்பு அந்த பாதையை செல்வதில்லை. நண்பர்களே, இது உண்மையில் என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். குலதெய்வம் எந்த நேரத்திலுமே காப்பாற்றும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நண்பர்களே, வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நல்லது நடக்கும். நன்றி.